பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ப்ரே ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரியில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் லெந்து கால தியானமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காயங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இன்று சிரசில் முள்முடி, அதை பற்றி தியானிப்போம். இந்த வார்த்தைகளை குறித்து பேசும்படி அடிமைக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காகவும் ஷர்மிளா கொடுத்த வாய்ப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எதற்காக சிலுவையில் சிரசில் முள்முடி ஏற்றார்? ஒன்று நம்முடைய பாவங்களுக்காக, இன்னொன்று நம்முடைய சாபங்களுக்காக. யோவான் 19:2 போர் செய்வகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து என்றிருக்கிறது. மார்க்கு 15:17-19 வசனங்களில் முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி அவரை சிரசில் கோலால் அடித்து என்றிருக்கிறது. மத்தேயு 27:29 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து என்று வாசிக்கிறோம். சிரசில் முள்முடி எதற்காக? நம்மளுடைய சிந்தையில் வருகிற பாவங்களுக்காக தான் அவர் தம்முடைய சிரசில் இந்த முள்முடியை ஏற்றார். முள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சாதாரண முள் அல்ல, ஒரு பெரிய நீண்ட வலிமையான முற்கள். அதை ஒரு கிரீடமாக பின்னி அவருடைய தலையிலே வைத்தது மாத்திரமல்ல, கோல்னால் அடித்தாங்க. நமக்கு சிறியதாக ஒரு முள் காலில் குத்தினாலோ இல்லை கையில் குத்தினாலோ அந்த வலி நம்மளால் தாங்க முடியல. ஆனால் ஆண்டவருடைய தலையில் அந்த முள்ளை வைத்து அடிக்கும் பொழுது அவைகள் உள்ளே பதியும் பொழுது எத்தனை ஒரு வேதனையை அவருக்கு கொடுத்திருக்கும், சொல்ல முடியாத ஒரு வேதனை. இந்த வேதனையெல்லாம் அவர் நமக்காக அனுபவித்தார். நாம் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் அதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், இதை எப்படி செய்யலாம் என்று சொல்லி. ஒரு மெசேஜ் கொடுக்க வேண்டுமா, அல்லது ஒரு செமினார் அட்டன் பண்ண வேண்டுமா, இந்த காரியத்தை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம சிந்தையில் யோசிக்கிறோம். யோசித்து அதன்படி அதை செய்கிறோம். அது நல்ல காரியம். பலர் தவறான காரியங்களை செய்வதற்கு முன்பதாக, ஒரு கொலை பண்ணுவதற்கு முன்பதாகவோ கொள்ளையடிக்கிறதுக்கு முன்பதாகவோ நேரே போய் அந்த காரியங்களை செய்கிறது கிடையாது. அதை குறித்து யோசிக்கிறாங்க. பல நாள் உட்கார்ந்து யோசித்து சிந்தித்து இதை எப்படி செய்யணும்னு சொல்லி அதை கரெக்டாக என்ன செய்கிறாங்க, சிந்தித்தபடி போய் செய்கிறாங்க. இது சிந்தையில் வருகிற பாவமான எண்ணங்கள். இன்னும் ஜனங்கள் அநேகர் இப்படிப்பட்டதான பாவங்களை சிந்தையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்காக, நமக்காக, நம்ம சிந்தையில் செய்த பாவங்களுக்காக, நம்மளுடைய நினைவினால் செய்த பாவங்களுக்காக அவர் முள்முடி ஏற்றார். அதை உணர்ந்தவர்களாய், இன்னும் நம்ம ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறவர்களாய், முட்களினால் அவரை குத்தி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்காதபடி இந்த நாளிலே அதை உணர்ந்து நம்ம அந்த பாவத்தை விட்டு முழுவதுமாக அதை விட்டு வெளியில் வரும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக, முள்முடி எதற்காக? சாபத்திற்காக. உபாகமம் 23:5 உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். முள் என்பது ஒரு சாபத்தின் அடையாளமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லர்களையும் நீங்கள் உற்று பார்த்தீர்களானால் அந்த கல்லர்களுடைய தலையிலே முள்முடி இருக்காது. இயேசு கிறிஸ்துவனுடைய தலையில் மாத்திரம்தான் அந்த முள்முடி இருக்கும். எதற்காக? நம்மளுடைய சாபங்களை அவர் சுமந்தார், அதற்காக அது அடிக்கப்பட்டது. நம்மளுடைய ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும்போது வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்தார். அப்பொழுது முள் உண்டாகவில்லை. எப்போது சாபம் வந்தது? ஆதி மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததுனால சாபம் வந்தது. ஆதியாகமம் 3:17-18 வசனத்தில் வாசிக்கிறோம். பூமி ஆதாம் நிமித்தம் சபிக்கப்பட்டது, முள்ளும் குறுக்கும் முளைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முள் என்பது கிடையாது. மனிதன் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் கொடுத்த சாபத்தின் நிமித்தமாக முள் தோன்றினது. அதன் பின்பு காயின் மேலும் சாபம் வந்ததாக ஆதியாகமம் 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது. எசையா 24:6 சாபம் தேசத்தை பட்சித்தது என்று இருக்கிறது. எரேமியா 23:10 தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி சபிக்கப்பட்ட நிலத்தில்தான்
முட்செடி முளைக்கும் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:8. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிரசின் மேல் முள்முடி அணிந்தவராய் நம்முடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றினார். நம்ம சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், எங்கள் குடும்பங்களில் இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கிறது, எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தினால ஒரு சாபம் எங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டினியூஸாக அவங்க குடும்பங்களில் இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க, யார் செய்த பாவமோ யார் செய்த சாபமோ தெரியல, எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. அந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து விட்டார். அதனால் நம்ம எந்த ஒரு சாபத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கலாத்தியர் 3:13 சொல்லியிருக்கிறது. நம் மீதோ நம்முடைய குடும்பத்தின் மீதோ எந்த ஒரு சாபம் இருந்தாலும் அதை நாம் ஜெபத்தின் மூலமாக அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கின உறவு கொண்டு பக்தி வைராக்கியத்தோடு கூட அவரோடு கூட நம்ம ஜெபித்து உறவாடும் போது நிச்சயமாக அந்த பாவம் எல்லாம் சாபம் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின் இனி பூமியில் சாபமில்லை என்று வெளிப்படுத்தல் 22:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி, அதனால் ஆதியாகமத்திலே ஆதாமால் வந்த சாபம் வெளிப்படுத்தலிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த சாபம் முடிந்து விட்டது. அதனால் எந்த ஒரு சாபத்தை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் வேதத்தில் யாக்கோபால் சபிக்கப்பட்ட லேவியின் கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அதுபோல் நாமும் இந்த நாளிலே எங்கள் மேலே சாபம் இருக்குது, எங்கள் குடும்பத்தின் மேலே சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருப்போமானால் எதை குறித்தும் கவலைப்படாதபடி சாபத்தை சிலுவையிலே ஜெயித்த ஆண்டவரிடத்திலே நம்ம வரும் பொழுது அவருடைய சிரசிலே முட்கிரீடமானது பொற்கிரீடமாய் மாறினது போல இன்று பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். நாமும் இந்த வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே நாம் பவுலை போல ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு நீதியின் கிரீடத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாழுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தின் காலை வேளையில் ஆண்டவரே உடைய சிலுவையின் காயங்களை குறித்து தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் எங்களுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் சிலுவையிலே உம்முடைய சிரசிலே முள்முடி அணிந்தவராய் ஆண்டவரே வேதனையோடு இரத்தம் சொட்ட சொட்ட கத்தாவே வலிந்த அந்த இரத்த முகத்தோடு கூட நீர் காட்சியளித்ததே எங்கள் கண்கள் முன்பதாக நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக பாவம் இல்லாத நீர் பலியானீர் இயேசப்பா. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உம்மை வேதனைப்படுத்தாதபடி உம்மை முள்ளுகளினால் அறையாதபடி கர்த்தாவே நாங்கள் உம்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் உமக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் இந்த ப்ரே ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. யார் யார் குடும்பத்தில் இல்லை தனிநபர் மேலே எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவமா சாபமா என்று தெரியல, எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருகிறது அப்படி என்கிற ஒரு சிந்தனையோடு கூட அப்பா யார் யார் இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவரே எல்லா சாபத்தையும் அப்பா நீங்கள் எடுத்து போட்டு அதை ஆசீர்வாதமாக மாற்றப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, யார் ஒருவரும் இந்த சாபத்தை குறித்து பயப்படாதபடி உம்முடைய சமூகத்திலே வந்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றின சிலுவையின் நிழலிலே ஒவ்வொருவரும் வந்து நிற்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இதில் என்ன குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் தயவாய் மன்னிங்க. இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் நீங்கள் பேசுங்கப்பா. அந்த கல்வாரி காட்சி எங்கள் கண்கள் முன்பதாக நாங்கள் வைத்து அதை சிந்தித்து கர்த்தாவே இந்த நாட்களிலே எங்களிடத்திலே சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் என்ன இருந்தாலும் அதை சரிப்படுத்தி ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ உமக்காக ஓட தேவன் கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுதும் கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க.
செய்யுங்க. போகிற வருகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளாய், ஒரு சாட்சியின் பிள்ளைகளாய் காணப்பட தேவன் கிருபை செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.